மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் பவுடரை மேக் ஃபவுண்டேஷன் தாண்டி வேற எந்த ஃபவுண்டேஷன் கூட சேர்த்து அப்ளை பண்ணாலும் கேக்கி ஆகுது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்றதுக்காக நானும் மேக் ஃபவுண்டேஷன் தாண்டி வேற ஒரு ஃபவுண்டேஷன் கூட சேர்த்து அப்ளை பண்ணும்போது எனக்கும் ஜஸ்ட் லைக் வந்து கேக்கி ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் காம்பேக்ட் பவுடர் மட்டும் கிடையாது. இது ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்களே. இதை நீங்க வந்து வேற ஃபவுண்டேஷன் கூட சேர்த்து அப்ளை பண்ணா கண்டிப்பா கேக்கி ஆகத்தான் செய்யும். அதுக்கு பதிலாக நீங்க ஜஸ்ட் பேஸ் ஸ்கின், அதாவது ஸ்கின் ப்ரெப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபுல் கவரேஜ் லுக் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின்னை ப்ரெப் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர் டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கன்சிலர் யூஸ் பண்ணி கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் பவுடர் எடுங்க, அதாவது ஃபவுண்டேஷன் எடுங்க, பேக் ஆஃப் த ஹேண்ட்ல ஜஸ்ட் இது பண்ணிட்டு ரப் பண்ணிட்டு ஈவனா வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ என்னோட ஃபேஸ்ல நான் இது மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். என்னோட ஃபேஸ்ல இருக்கிறது வெறும் இந்த மேக் காம்பேக்ட் பவுடரோட ஃபவுண்டேஷன் மட்டும்தான். அந்த அளவுக்கு இது ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். இப்படி ஃபுல் கவரேஜ் கொடுக்குற ஒரு காம்பேக்ட் பவுடர் ஃபவுண்டேஷன் கூட, அதாவது சேம் பிராண்ட்ல இருக்கிற ஃபவுண்டேஷன் கூட இல்லாம வேற ஃபவுண்டேஷன் கூட சேர்க்கும் போது கேக்கி ஆகத்தான் செய்யும். ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க.